என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதேங்கிற ஆழ்வார். அதுபோல அந்த அதை பார்த்ததுதான், அதுபோல மற்றொன்று கிடையாதுங்கிறது போல மகா யுத்தம் நடக்கிறது. அந்த இடைவெளி காலத்துல ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்றார் இந்த அகஸ்தியாச்சாரியாள். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதைச்ச சமாகம்ய துஷ்டுமப்யாகதோரணம் உபாகம்யாத்ப்ரவீத் ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி ராம ராம மகாபாகோ ஸ்ருணுகுத்யம் சனாதனம் ஏஷ சர்வான் ஹரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் பதம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். இந்த ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்றார் யாருன்னா அகஸ்தியாச்சாரியால் பகவானுக்கு உபதேசம். தியானிக்கணும். எந்த பகவானை தியானிக்கணும்னா சூரிய மண்டலத்துல மத்தியவர்த்தியில இருக்காலே ஆதித்யனுடைய ஹிருதயத்துல சஞ்சாரம் பண்றாரே அந்த பிரபுவை குறிச்சதான ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ற. அவரை உபாசனை பண்ணோம்னா நம்மளுக்கு கஷ்டகாலம் விலகிவிடும். ராம ராம மகாபாகோ ஸ்ருணுகுத்யம் சனாதனம். இதை கேளுப்பா. ஏன சர்வான் ஹரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யதி. இந்த விஜயத்தை கொடுக்கக்கூடியதான இந்த ஸ்தோத்திரத்தை நீங்க ஜபம் பண்ணும். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். எப்பேற்பட்ட சத்ருக்களா இருந்தாலும் இதனால் அவளை அழிக்க முடியும். அந்த பலத்தை இது கொடுக்கும். ஜயாவகன் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் பதம். ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி உடையது இந்த ஸ்தோத்திரம். பரமம் பதம் சர்வமங்கள மாங்கல்யம். எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம். சர்வபாப பிரணாசனம். எத்தனை பாபம் இருந்தாலும் இது விரட்டிவிடும். சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். இது கேட்டா ஆயுஷ் ஆரோக்கியம் முதலிய எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அதுக்கு பலஸ்ருதியோட பூர்த்தி பண்ண இந்த ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணார். நம பூர்வாய ஹிருதயே ஆதித்யாய நமோ நமஹ அப்படி உபதேசம் பண்ண. பகவான் என்ன பண்ணார்? திரிராச்சம் யசுச்சுர்பூத்வா தனுராதாய வீரியவான். 3 தடவை ஆச்சமனம் பண்ணிட்டு இத பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண. அவனுக்கு அந்த ராவணனுக்கு எதிரடா ஆயுசு முடிவுன்னா இந்த பிரம்மாஸ்திரத்தினாலதான் முடிவு. அதனால சுவாமி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண. ராவணஸ்ய ஹரானு பிராணானு நிவேச தரணி தலம்ங்கிற. அவனுடைய பிராணன் போச்சு, அவனுடைய தலை கீழே விழுந்தது. ராவனுடைய வதம் பண்ணார் சுவாமி. தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்தபடி புஷ்ப வருஷம் பண்றா. ஏன்னா சுவாமி நம்மளுக்காக தான் மனுஷனாக அவதாரம் பண்ணியிருக்கார். எல்லாமே இந்த ராவண வதத்தை உத்தேசம் பண்ணித்தானே அவனையே சுவாமி வதம் பண்ணிவிட்டார், நம்மளுக்காக பண்ணியிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு அவருக்கு புஷ்ப வருஷம் பண்ண. ராவணவதம் ஆச்சு. அவனுக்கு பண்ண வேண்டிய காரியங்களெல்லாம் பண்ணணும்னு சொல்லி விபீஷணனை கூட்ட. சுக்ரீவனுக்கும் விபீஷனுக்கும் பரம சந்தோஷம். ஏன்னா அதற்காக தான் அவ கூடையே வந்துட்டு இருக்கா. அவ சகாயத்தினாலதான் இது நடந்திருக்கு. அவ 2 பேரும் சுவாமிய பூஜை பண்ண. ரணேபிராமம் விதினாக்கிய பூஜையன்னு இந்த ராமர் அவ 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ண. ராவணனுக்கு காரியம் பண்ணணும்னு சொல்றார். விபீஷணன் அந்த பாபிக்கு நான் பண்ண மாட்டேங்கிறான். இல்லப்பா நீ பண்ணிதான் ஆகணும், நீதான் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல இருக்க. மரணாந்தானி வைராணி நிர்வருத்தம் ந பிரயோஜனம். ஒருத்தன் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே வைரபாவத்தை அவன்கிட்ட வைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ ஒருத்தன் மரிச்ச பிறகும் அவன்கிட்ட வைரபாவத்தை காமிக்கிற. அதுவும் சாதாரணமா மனுஷன்டையே காமிக்க கூடாது. நீ உன் சொந்த பிராதாட போய் காமிக்கிறியே, இது தகுமா? அதனால அவனுக்கு நீ பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணணும்னு சொல்லி உபதேசம் பண்ண. காரியத்தை விபீஷண சுவாமி பூர்த்தி பண்ணார். ஏதன் மத்தியத்துல சுவாமி தேவிக்கு மங்களமான செய்தியை சொல்லி அனுப்பணும். ஏன்னா உபவாச கிருஷாந்திரினான்னு தேவி அங்க தவிச்சுட்டு இருக்கா. ராமர் எப்ப வருவாரோ, அந்த பிரபுவை எப்ப பார்ப்போமோ,
அவர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னான்னு தேவி தவிச்சுட்டு இருக்கா. இது எதுவுமே ராமர் வந்ததோ ராவணவதம் ஆனதோ இந்த தேவிக்கு தெரியாது. தேவிக்கு முதல்ல செய்தியை சொல்லி அனுப்பணும்னு வைதேகி குஷலீராமஹா ச சுக்ரீவ ச லக்ஷ்மணஹா விபீஷண சகாயச்ச ஹரிணா சகிதோ பலைஹி. சுவாமி ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்லி அனுப்புறார். ஏன்னா ஏற்கனவே போய் அவருக்கு பழக்கம் இருக்கு, அந்த எக்ஸ்டென்ஷன் அட்ரஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த ஆஞ்சநேய சுவாமியை போய் பார்த்து தேவியிடத்துல இந்த மங்களமான செய்தியை நான் வந்துட்டேங்கிறதையும் சொல்லு, ராவண வதம் ஆயிடுத்துங்கிறதையும் சொல்லி தேவி சந்தோஷப்படுவா, துக்கத்திலேருந்து முதல்ல வெளியில வருவான்னு சொல்லி அனுப்ப சுவாமி இங்க குதிக்கிறார். நமஸ்காரம், தேவியை நமஸ்காரம் பண்ணினார். பண்ணிவிட்டு அம்மா நீங்க எதற்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேனோ அந்த ராவண வதம் ஆயிடுத்து, பிரபு அந்த 10 தலை பூச்சியை வதம் பண்ணிவிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம், இனி துக்கம் கிடையாது, சந்தோஷம் மட்டுமே. இந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல. இது தெரியாம அங்க இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் என்ன பாடின்னு இருக்கு, நான் சுத்தி முத்தி உட்கார்ந்துண்டு ராவணம் பஜ பர்த்தாரம். அங்க இருக்கக்கூடியதான அந்த ராட்சசிகள்லாம் இங்க நடந்தது எதுவுமே தெரியல. அங்க ராவண வதம் ஆயிடுத்து. இந்த குரங்குகள் இந்த ராட்சசிகள்லாம் இங்க தேவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு முன்பைய போலவே ராவணம் பஜ பர்த்தாரம்னு உட்காந்து பாட்டு பாடின்னு இருக்கு. உடனே அந்த சுவாமி பார்த்தார், இது எதுவுமே தெரியாம இங்க இவ பண்ணிட்டு இருக்கா, இவாளை வேணா நான் வதம் பண்ணிவிட்டுமா. செய்தியை சொன்னார், ராவண வதம் ஆயிடுத்து, உங்களுக்கு ராஜா மாறியாச்சு, உங்களுக்கு ராவணம் பஜ பர்த்தாரம். அந்த ராவணன் முதல்ல ராஜாவே கிடையாது, இப்ப புது ராஜா, இந்த நாடுடைய பட்டா மாறிடுத்து. இப்ப ராஜா யாருன்னா விபீஷணன்கிற ஒருத்தர் தான், அந்த பரம பாகவதன் தான் ராஜா. ராவணவதத்தை சொல்லி ராட்சசிகளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஒரு எண்ணமா அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு 10 மாச காலம் கதற பண்ணியிருக்கா. அந்த தேவிய பக்கத்துல இருந்து ஹிம்சை பண்ணிட்டே இருந்திருக்கா. இது போல தெக்துவா ராவணமாசிரியான ஒவ்வொரு உபதேசம் பண்ணி, நீ ராவணனை பர்த்தாவா ஏத்துக்கோ, அவன் கையாளாகாதவன், அவனுக்கு தெம்பு கிடையாது, அதனாலதான் அவன் நாட்டை விட்டு காட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு தைரியம் கிடையாது, எங்களுடைய பிரபு ராவணேஸ்வரனை நீ பஜனை பண்ணு, ராவணம் பஜ பர்த்தாரம். அவன் இங்க மட்டும் அதிபதி, உங்க ராஜா அயோத்தியாதிபதி. ஆனா இந்த ராவணேஸ்வரன் எப்படின்னா சர்வ லோகத்துக்கும் லோகானாம் ஏகமேஸ்வரன், அவன் ஒரே மூர்த்தி, அவனை நீ பஜனை பண்ணி ஏற்கனவே நிறைய தடவை ஹிம்சை பண்ணியிருக்கு இந்த ராட்சசிகள்லாம். இத அந்த ஆஞ்சநேய சுவாமி நேரிட்டு பார்த்திருக்கார். அதனால கேட்கிறார், உங்களை ரொம்ப நாளா ஹிம்சை பண்ணியிருக்காளே இந்த ராட்சசிகள், அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வதம் பண்ணி விடட்டுமான்னு. நீங்க 3 பர்மிஷன் கொடுத்தா நான் பண்ணி விடுவேன். உடனே தேவி சொன்னா, பண்ணக்கூடாதுரா அனுமன்னா. ஏன்னா அவள்லாம் என் மேல தனிப்பட்ட விரோதத்துல இதை பண்ணல. ராவணன் சம்பளம் கொடுத்துருக்கான், அந்த எஜமானன் என்ன காரியத்தை பண்ண சொல்றானோ அதை அனுசரிச்சு அவ பண்ணியிருக்காளே தவிர அவளுக்கு எங்கிட்ட என்ன ஒரு வேஷம் இருக்கும், ஒரு வேஷமும் கிடையாது. அவ ஒருத்தா சொன்னாலே தவிர சுயமா அவளுக்கு கிடையாது. அவளை நீ எதுவுமே பண்ணக்கூடாது, பக்கத்திலே போகக்கூடாது, தொடக்கூட கூடாதுன்னா ஆஞ்சநேய சுவாமி கண்ணில் ஜலம் வந்துடுத்தான். ஏன்னா அந்த ராமனுடைய கருணைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன எல்லை உண்டுன்னா, கை கொடுத்தவனுக்கு ராஜ்யம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா 2 மாச காலம் அடி உத எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பிறகுதான் அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம். மற்றொருவன் காலம் வந்து பிடிச்சா அந்த விபீஷணன் அடுத்த க்ஷணமே அக்கறையில் உள்ள ராஜ்யத்தை இக்கரையில பட்டாபிஷேகம். கையை பிடிச்சா ஒரு விதமான நன்மை வந்து சேரும் அவனுக்கு, காலை பிடிச்சா மற்றொரு விதமான ஒரு நன்மை வந்து சேர்றது அவனுக்கு. அந்த சரணாகத்திலேயே அவருடைய கருணையில டிஃப்ரெண்ட் உண்டு. அவ சம்பளத்துக்கு வேலை செய்யறவா, அவ எதவான்னு சொன்னதை அவ செய்யறா. இங்க எதுவுமே செய்யக்கூடாது.
உடனே அந்த ஆஞ்சநேய சுவாமி கண்ணில் ஜலபரன் நினைக்கிறார் மனசுல, அந்த சுவாமியுடைய கருணைக்கும் இந்த தேவியுடைய கருணைக்கு என்ன வித்தியாசம்னா, சுவாமியுடைய கருணைக்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுகிரகம் பண்றாங்க. கையை பிடிச்சவனுக்கு ஒரு அனுகிரகம், காலை பிடிச்சவனுக்கு மற்றொரு அனுகிரகம், யார் யார் எப்படி சரணாகதி பண்றாளோ அதற்கு தகுந்த அனுகிரகம். ஆனா தேவியுடைய அந்த கருணைக்கு எல்லையே இல்லை. ஏன் தேவியுடைய கருணைக்கு எல்லை இல்லைன்னா, அந்த தேவியுடைய கருணைய சொல்லி மாறாது. அது எது போலன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த பக்தருக்கு நித்தியபடி பராசர பட்டருக்கு சேவை சாதிப்பார். அர்த்தஜாமம் ஆன பிறகு அந்த பராசர பட்டர் சந்நிதிக்கு வருவார். நித்தியபடி ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரத்தை சுவாமி சேவை சாதிப்பார். இந்த பட்டரை பார்த்து பக்கத்திலேயே சாட்சாத்தா இருப்பா, தேவி இருப்பா, சுவாமி இருப்பா, ரங்கநாதர் இருப்பா, ரங்க நாயகி இருப்பா. ஒவ்வொரு அவதாரத்தையும் அவருக்கு என்னென்ன தோன்றதோ அதெல்லாம் நீ கேட்க. சுவாமியை பார்த்து கேட்பார், ஏ ரங்கநாதா எனக்கு கிருஷ்ணாவதாரம் பார்க்கணும் போல கேட்பார். உடனே சுவாமி பட்டுன்னு ஒரு கிருஷ்ணாவதாரம் எடுத்து பட்டரே எப்படி இருக்குமா அப்படியே மனம் உருகி பார்ப்பார். அந்த தரிசனத்தை மனசுல வாங்கிப்பார். ரொம்ப ஆசையோட கண்ணும் கண்ணீருமாக பார்ப்பார். ஆனந்தமா இருந்தது. அடுத்தது சுவாமியை கூப்பிட்டு கேட்பார், பட்டரே நீங்க ராமாவதாரம் பார்த்திருக்கீங்களா, மோகினி அவதாரம் பார்த்திருக்கீங்களா? அது போல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை கேட்க அந்த பிரபு சுவாமி போட்டு காமிப்பார், அந்த அவதாரத்தை பண்ணி காமிப்பார். அது போல அன்று ஒரு நாள் சுவாமி, பட்டரே நீங்க மோகினி அவதாரம் பார்த்திருக்கீங்களா? 33 கோடி தேவர்களும் இந்த ரூபத்தை பார்த்து மயங்கினதான ஒரு சுரூபம் அது. பரமேஸ்வரனே பார்த்து ஆச்சரியப்பட்டு காமோதிதரா வந்தார். அப்பேற்பட்டதான ஒரு ரூபம் அது. 3 லோகமே மயங்கி போச்சுன்னா அந்த ரூபம் எப்படி இருக்கும்? அந்த ரூபத்தை நீங்க ஒரு தடவையா தரிசனம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்க, பட்டர் நான் பண்ணதில்லைன்னு சொல்ல, உடனே சுவாமி அந்த மோகினி அவதாரத்தை இந்த பட்டருக்கு சேவை சாதிக்கிறார்.